ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சிறகடிக்க சீரியல்ல வந்து அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதுவரைக்கும் நடந்த எபிசோட்ல நம்ம ரோஹிணி வந்து யாருமே வந்து ஏத்துக்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து ஏத்துக்காம வந்து எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இடம் இல்லாம இருக்காங்க. இப்படி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வீட்லயும் வந்து பிரச்சனைங்கனால வந்து ரோஹிணி இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அதனால வந்து வேற வழி எங்கேயுமே போறன்னு தெரியாம வந்து ரோட்ல வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து மயக்கம் வந்து விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. கண்டிப்பா ரோஹிணிய வந்து யாராச்சும் தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்கள வந்து பார்த்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அநேகமா வந்து யாரு யாரா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? அ இது கிறிஷோட வந்து பெரியப்பா, பெரியம்மாவா கூட இருக்கலாம். அவங்க தான் வந்து ரோஹிணிய பார்த்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறாங்க. இப்ப வந்து என்ன பண்ண போறாங்கன்னு வந்து தெரியல. ஒரு பக்கம் மீனாவோட மேல செம கோவத்துல இருக்காரு நம்ம முத்து. இது மாரி மறைச்சனால, இத எப்படி மீனா சமாளிக்க போறாங்க? அப்படிங்கிறது தெரியல. திரும்பியும் ரோஹிணி வந்து ஏதாச்சும் பண்ணி வந்து வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம கிஷோட பெரியப்பா, பெரியம்மா வந்து நல்லா வசதியா இருக்கனால, அவங்க வந்து ஏதாச்சும் வந்து பணம் ஆஃபர் பண்றேன். நான் கிரிஷ வளர்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அநேகமா வந்து கிரிஷ வந்து அனுப்பிவிடலாம் அப்படிங்கிற முடிவுல வந்து ரோஹிணி வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்கமிங்ல. அப்பதான் வந்து நம்ம வந்து திரும்பி மனோஜோட சேர்ந்து வாழ முடியும். அவனுக்கு வந்து பணத்தாசை இருக்கு. அதனால வந்து நம்ம ஏதாச்சும் வந்து பணத்த கட்டி தான் அவன நம்ம வழி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற வந்து முடிவுக்கு வந்து ரோஹிணி வர்றாங்க. இதுக்கெல்லாம் மனோஜ் சம்மதிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. அவர் ஏற்கனவே பண நெருக்கடியில இருக்காரு. அநேகமா வந்து சம்மதிச்சாலும் சம்மதிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அப்கமிங்ல நடக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய். தேங்க் யூ.